வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? வாஞ்சி மணியாச்சி, இந்த ஊரை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டோம், ஆனால் நிச்சயமாக வரலாற்றில் இடம்பெற்றிருந்த ஊர் அது. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கோவில்பட்டிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரில் 1911 வருஷம் ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. அது வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவம். ஆமாம், நீங்கள் என்னன்னு யூகிச்சிருந்திருக்க கூடும். வாஞ்சிநாதன் அந்த நேரத்தில் கலெக்டராக இருந்த ஆஷ் அவரையும் அவருடைய மனைவியையும் தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கழிவறைக்கு உள்ள போய் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துட்டார். ஸோ இது புதுமையான விஷயம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். அக்கலெக்டர் ஆஷ் புரட்சியாளர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு உத்தரவிட்டது தான் இந்த செயலை செய்யறதற்கு காரணமாக இருந்துச்சு. அவர் செஞ்சிருந்திருக்க கூடாது. வஉசி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருநெல்வேலியில் நடந்த போராட்டத்தின் போது அப்பா கலெக்டராக இருந்தவர் துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு உத்தரவிட்டதன் காரணமாக தான் எப்படியாவது அதில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கே, இதுக்கு நம்ம பழி வாங்கணும், நிச்சயமா ஆங்கிலேயர்களுக்கு நம்ம யாருன்றதை கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக வாஞ்சிநாதன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். வாஞ்சிநாதன் மட்டும் இல்லை, அவர் சார்ந்திருந்த இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து வாஞ்சிநாதனை செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. வ.வே.சு. ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, அவருடைய மைத்துனர் சங்கர். ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து சங்கர் ராமன் நினைக்கிறேன், ஐ திங்க் கரெக்டான பேர், நண்பர்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து பாண்டிச்சேரியில் வச்சு அவருக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்து இத்தகைய செயலை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேருக்கு வாழ்க்கை தொடங்குற இடமாகவும் இருந்திருக்கு, வாழ்க்கை முடியக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கு. லியோ டால்ஸ்டாய் அவர் தன்னுடைய 80வது வயசுல வீட்டில் ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போனார்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போனார். அங்கே போய் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் படுத்திருக்காரு. அந்த புத்தகத்தை அப்படி வாசிச்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய இறுதி நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க, அங்கேருந்து ஒய்ஃப் வராங்க. அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணை அவங்க பார்க்கல, அந்த கைகளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள், ஆயிரம்னா பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதிய கைகள் இது, இந்த கைகளுக்கு ஒரு முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் அத்தகைய வரலாறுகளை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடியது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தென்னாப்பிரிக்காவினுடைய ரயில்வே ஸ்டேஷன் மகாத்மா காந்தியை, வெறும் மனிதனாக இருந்த காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியதும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். சரி, இப்போ வாஞ்சி மணியாச்சியில் ஆஷ் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தது எல்லாம் ரைட், ஓகே. ஆனால் அவருடைய 2 குழந்தைகள் இருக்காங்கல்ல, படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? ஆஷ் பார்வையில் செஞ்சது தப்பு தான், அவர் நடந்துகிட்ட விதம் எல்லாம் இந்தியர்களால் பழிவாங்கப்பட்டது என்னவோ சரிதான். ஆனால் அவருடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அவங்க கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு லெட்டர் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் கவர்மெண்ட் கிட்ட தான். ஆஷ் அவருடைய அத்தை பணக்காரங்களா இருக்கிறாங்க, இப்படி வசதியா இருக்கிற வீட்டு குழந்தைகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் நிராகரிக்குது. அந்த குழந்தைகளுடைய அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை, அதில் ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆஷ் என்பவருடைய அத்தை தான் கிட்டத்தட்ட இவர்களுக்கு பாட்டி. அப்படி என்றால் அவர்கள் சரியான விதத்தில் உதவி செய்திருந்திருப்பார்களா என்பது நம்மால் யோசிக்க தோன்றுகிறது. 2 குழந்தைகள்
நிராகதியான சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெற்றோர் சரியான முடிவை, தங்களுடைய செயல்பாடுகளை சரியான விதத்தில் தீர்மானிக்க வேண்டும் என்பதும் இதில் அடங்கியிருக்கிறது. என்றோ ஒரு நாள் படித்ததுதான், காட்டில் ஒரு வேடன் தினசரி புறாக்களை பிடித்து கொண்டு போய் சந்தையில் விற்று அத்தகைய பணத்தில் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் சமைத்து குழந்தைகளோடு அருந்துவது என்பது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு நாள் காட்டில் அவருக்கு ஒரே ஒரு புறா மட்டும் கிடைத்திருக்கிறது. எல்லா நாளும் சந்தையில் விற்கக்கூடியதை இன்று வீட்டில் நாம் குழந்தைகளுக்கு சமைத்து கொடுத்தால் என்ன என்று சமைத்து முடித்து அனைவரும் உணவை எடுத்துக்கொண்டு இரவில் தூங்கச் சென்றிருக்கிறார்கள். வேடனுக்கு ஒரு கனவில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. 2 குழந்தைகள் இங்கே புறாக்கறி சாப்பிட்டு அற்புதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காட்டில் அத்தகைய தாய்ப்புறாவை இழந்த 2 குழந்தைகள் துடித்துக் கொண்டிருக்கிறது என்று கனவு முடிகிறது அவருக்கு. புறாக்கள் ரயிலில் சுடப்பட்ட பின்னர் அந்த 2 குஞ்சு புறாக்கள் என்னவாக இருந்திருக்கும்? படித்துக் கொண்டிருந்த புறாக்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்திருக்குமா? இதை காட்டில் நடந்த சம்பவத்தை ஆஷ் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரியும். நிச்சயமாக ஆஷ் சுடப்பட்டது 100% சரிதான். இந்தியர்களுக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ, எத்தகைய சூழ்நிலையிலெல்லாம் இந்தியர்களை கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திய, தான் கலெக்டர் பதவியில் இருந்த பொழுதும் நீங்கள் உபயோகம் செய்யாவிட்டாலும் உபத்திரமாவது செய்யாமல் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இந்தியர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத ஆஷின் செயலை நாம் நிச்சயம் கண்டிக்கிறோம். நிராகரிக்கத்தான் செய்ய வேண்டும் அவருடைய செயல்பாட்டை. அவர் பழிவாங்கப்பட்டது என்னவோ சரிதான். ஆனால் அந்த குழந்தைகள், நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் படுகொலைக்கு பிறகு சில புத்தகங்களை எடுத்து வந்து தென்காசியில் ஒரு வணிகரிடம் கொடுத்து, நாங்கள் காவல்துறையினரால் தேடப்படுகிறோம், இந்த புத்தகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் நாங்கள் இதை வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார். அந்த புத்தகத்தை வணிகர் எடுத்து பார்த்தார். அவை அனைத்தும் புரட்சி சார்ந்த புத்தகங்கள். இத்தகைய புத்தகங்கள் நம் வீட்டில் இருந்தால் நம்மையும் கைது செய்து விடுவார்கள் என கருதி அந்த வணிகர் தற்கொலை செய்து கொண்டாராம். ஆக சிலருக்கு பயம் அதுவே ஒரு இறப்பிற்குரிய ஒரு காரணப் பொருளாக மாறுகிறது. இறப்பிற்கு ஏதேனும் ஒரு காரணம் வேண்டும் என்றால் அது ஒரு விதத்தில் அவருக்கு புத்தகம் வீட்டில் இருப்பது அரசாங்கத்துக்கு தெரிந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்ற பயம் இருந்திருக்கிறது. ஆகவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாஞ்சி மணியாச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சம்பவம், அதற்கு பின்னால் 2 குழந்தைகள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய வணிகர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் நாம் இங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் மரியாதைக்குரிய வாஞ்சிநாதன் அவர்கள் இறந்த பின்பு அவருடைய இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எத்தகைய சொல்லனா துயரத்திற்கு ஆட்பட்டிருந்திருக்கிறார்கள் என்பதும் நாம் புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அவருடைய இளம் மனைவி அத்தனை பூ பொட்டு எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட வாழ்க்கையை நடத்துவதற்கும் வழி இல்லாத ஒரு சூழலில், மிக கடினமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். நண்பர்களை, முடிந்தவரை நான் ஒரு புதிய செய்தியை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆஷின் 2 குழந்தைகளும் வணிகர் ஒருவர் தற்கொலை செய்த விஷயமும் உங்களுக்கு புதியதாகத்தான் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். எனவே புத்தகம் என்றாவது ஒருவேளை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை வைத்து பயப்பட வேண்டாம் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள நான் விளைகிறேன். நன்றி.